போஸ்ட் ஃபர்கி வந்து ஐ திங்க் யூஸ் மை ஃபேவரட் பிளேயர். ஏன்னா அந்த 2 or 3 சீசன் வந்து யூஸ் அன்டச்சபிள் லிட்ரலி. அந்த எவர்டன் கேம் ஞாபகம் எவர்டன் இருக்குன்னு கேம், ஓ நினைக்கிறேன் மை காட், யா. 2015ல. அது வந்து ஐ திங்க் இட் ஸ்டில் ஸ்டிக்ஸ் இன் மை மெமரினாலே அப்போ தெரியுது இல்லை அப்போ அது எந்த அளவுக்கு ஹி பெர்ஃபார்ம் ரியலி வெல். அகெயின் ரொனால்டோக்கு சொன்ன அதே இதுதான் அது. இட்ஸ் சேஞ்ச்டு ஓவர் டைம். பட் த திங் வித் தெஹே என்னன்னா ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஹீஸ் நெவர் பீன் அ குட் ஷார்ட் ஸ்டாப்பர். அவரோட ஃபர்ஸ்ட் சீசன்லேயே எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எரர்ஸ் இருக்கும், ஃபால்ட் இருக்கும். அண்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் ஃபர்கி ஏரா வேற அது. அப்போ வந்து ஐ திங்க் கேரி நெவில் டிட் அன் அனாலிசிஸ் ஆன் மண்டே நைட் ஃபுட்பால். அப்போ வந்து ஹீ செட் he doesn't come and he's punching a lot of balls, he's not catching a lot of these balls அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அது சொல்லி அந்த அனாலிசிஸ் சொல்லி த நெக்ஸ்ட் இயர் வந்து மாய்ஸோட ரீன் ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பில்டப் ஆகும்போது ஹீ ஆக்சுவலி இம்ப்ரூவ்ட் அ லாட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேச்சிங் த பால் ஃப்ரம் கிராசஸ் ஆர் பஞ்சிங் த பால் ஒரு வாட் எவர் இட் இஸ். பட் ஓவர் தி இயர்ஸ் வந்து அது திருப்பி ரிக்ரெஸ் ஆகி ஹீஸ் கான் பேக் டு ஷெல் மாதிரி தான் இருக்குது. இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் பால் அட் இஸ் ஃபீட், இஸ் நாட் கம்ஃபர்டபுள் கம்யூனிகேட்டிங் வித் த டிஃபென்ஸ். அது ஒரு பெரிய ஹியூஜ் ஃபேக்டராக இருந்திருக்குது. அது ஃபர்ஸ்ட்லலாம் என்ன சொன்னாங்கன்னா ஹி கான் ஸ்பீக் இங்கிலீஷ் வித் இங்கிலீஷ் டிஃபெண்டர்ஸ் அப்படின்லாம் சொன்னாங்க. அது பட் எந்த டிஃபெண்டரை முன்னாடி வச்சிருந்தாலும் ஹீஸ் நாட் த மோஸ்ட் வோக்கல் ஆஃப் த பர்சன். டிஃபெண்டர்கிட்ட வந்து நீ இதை பண்ணு நான் அதை பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுல இஸ் பின் நெவர் கம்ஃபர்டபுள். அந்த 2015 அந்த ரியல் மேட்ரிட் மூவ் ஃபெயில் ஆனப்போ வந்து வி கேவ் ஹிம் அ கான்ட்ராக்ட். அது ஐ வாஸ் ஓகே வித் இட். 2019 வந்து ஐ திங்க் தே கேவ் ஹிம் another 4-year கான்ட்ராக்ட். அதுதான் வந்து ஒரு பெரிய தப்பு அப்படின்னு தோணுது. இட் குட் ஹவ் எய்தர் பீன் அ 2-year கான்ட்ராக்ட், ஷார்ட் கான்ட்ராக்ட், ஒரு 3-year கான்ட்ராக்ட் மாதிரி கொடுத்துருக்கலாம். தே பேட் ஹிம் ஹை வேஜஸ் அண்ட் தே கேவ் ஹிம் அ ஹை கான்ட்ராக்ட், லாங் டேர்ம் கான்ட்ராக்ட். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் கிவிங் த பிளேயர் அ சென்ஸ் ஆஃப் காம்ப்ளசன்சி. ஓகே நமக்கு இது கிடைச்சிச்சு, வி ஆர் செட்டில்ட் அப்படிங்கிறது. திங்க் நல்ல எக்ஸாம்பிள் இந்த வருஷம் சொல்லணும்னா சாலா. he got paid big bags in the summer. அதோட எஃபெக்ட் வந்து இப்போ கூட தெரியுது. அது அந்த காம்ப்ளசன்சி வந்து யாராக இருந்தாலுமே இட் வில் சீப் இன் டு யூ அது. ஸோ ஐ திங்க் அங்கே நம்ம பண்ண பெரிய தப்பு. அண்ட் ஃப்ரம் 18 இட் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் ரிக்ரெஸ்ட் அ லாட். இந்த 18 வேர்ல்ட் கப் அகேன்ஸ்ட் போர்ச்சுகல் வாஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். அந்த கிறிஸ்டியானோட மிஸ் கிக்டு பால், அந்த ஹேட்ரிக் மேட்ச்சில். ஸோ அதுலேருந்து வந்து ஹீஸ் நம்பர் ஆஃப் எரர்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட். அண்ட் அந்த டைம் வந்து மெட்ரிக் படி நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு ஷாட் அடிச்சதுக்கப்புறம் வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் கோல் வென் தே ஹேஸ் த கோல் கீப்பர் அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் வெரி ஹை. பட் ஓவர் தி இயர்ஸ் இட் இஸ் கம் ரியலி டவுன். தி ஆவரேஜ் இஸ் ரைட் நோ லைக் நெகட்டிவ்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஆர் சீயிங் அ பிளேயர் ஹூஸ் ரிக்ரெஸிங், ஹீஸ் ஆன் ஹை வேஜஸ். ஐ டோன்ட் நோ வை யூ வாண்ட் டு கிவ் ஹிம் அ நியூ கான்ட்ராக்ட். இப்போ வந்து அவர் ஏதோ ஒரு 2-3 கேமில் கொஞ்சம் நல்லா விளாடுறாரு அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம புதுசாக கான்ட்ராக்ட் கொடுக்குறது திருப்பி அகெயின் நீங்கள் காம்ப்ளசன்சி தான் யூ ஃபீடிங் இன் டு இட். எனக்கு இப்போ கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் வரதுமே ஐ ஃபீல் தட் இட்ஸ் டு ஏர்ன் தட் நியூ கான்ட்ராக்ட்னு தான் தோணுது. He's just one misplaced kick away again to fans to talk about that. I mean, he's a stopgap, nothing more. I think and the Tottenham game la kuda vandu he did some passes to Shaw and Dalot breaking the press and all that. But மத்தபடி பாத்தீங்கன்னா அவரோட and that Rashford lob ஒன்னு இருக்குல்ல, Rashford போட்டுறணும் கோல். பட் அதே தான் நான் சொல்ல வந்தேன். நல்ல வேளை அது போல. அது போயிருந்ததுன்னா நிறைய பேர் அதை வீடியோவா எடுத்து போட்டே அவர் புது கான்ட்ராக்ட் அன்னைக்கே கொடுத்துருப்பாங்க. மத்தபடி வந்து I don't think he's a great keeper at he's not that great. I mean, I thought he was great. I mean, he was great, but now when the game நீ சொன்ன மாதிரி ரொனால்டோக்கு யூஸ் பண்ண லாஜிக்கும் டிகியாக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். The game has evolved and I think we need the goalkeepers to do everything. And also De Gea, when Kevin was talking about the contracts, என்னன்னு தெரியல, I don't know if it is a clause in his contracts. Sergio Romero time இருக்கும்போது when he was winning us all the round of games in the European matches or in the cup matches, ஃபைனல் வரும்போது we see De Gea play. அதுதான் I was literally confused. I don't know why it was happening. அது சர்ஜியோக்கும் நடந்துச்சு, டீன் ஆண்டர்சனுக்கும் நடந்துச்சு. I still remember, நான் பாலாட்ட எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன், இந்த செல்சி மேட்ச் ஒன்று நடக்கும் FA கப்ல, எனக்கு அது பார்த்தேன் ரொம்ப ஐயோ அது 3-1 தானே. 3-1 like it's literally one of the my என்ன சொல்ற least favorite Man United match ever. அந்த மேட்ச் அதெல்லாம் it was too hell for me. அதான் like sometimes I feel like managers didn't treat Sergio Romero well. ஒரு பயங்கரம்
வேர்ல்ட் கப்லலாம் பயங்கரமா ஆடிட்டு தென் கம்மிங் இயர் ஐ திங்க் வி டிடன்ட் கிவ் த ரெஸ்பெக்ட் வாட் சர்ஜி ரொமேரோ அண்ட் ஈவன் டீன் ஆண்டர்சன் டிசர்வ்ட் தான் தோணுது. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இன் ஹிஸ் கான்ட்ராக்ட். அந்த மாதிரிலாம் கிளாஸ் கொடுப்பாங்களான்னு தெரியல. லைக் ஹி ஹஸ் டு ப்ளே இன் த ஃபைனல் பட் இட்ஸ் டூ ரொம்ப இன்ஹியூமனாக இருந்துச்சு அந்த இதெல்லாம். ஸோ ஜஸ்ட் அ ஸ்மால் இன்டரப்ஷன். கிஷோர் ப்ரோ ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹாய் ப்ரோ. கரெக்டா உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபேவரட் டேயா பத்தி இப்பதான் பேச ஆரம்பிச்சோம். ஹாய் ப்ரோ. ஹாய் Hey, Kishore. சாரி ஃபார் லேட் ஆயிடுச்சு, சாப்பிட போயிட்டேன். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஸோ நாங்க டெஹியா பத்தி தான் பேச ஆரம்பிச்சோம். லைக் அதான் எப்படி வந்து ரொனால்டோ பத்தி பேசிட்டு இருந்தப்போ ஹவு ஹி எவால்வ் அப்படிங்கிறது போச்சு. அதே மாதிரி ஹவு டெஹியா ஹாஸ் ஆர் ஹாஸ் நாட் எவால்வ் அண்ட் ஓவர் த இயர்ஸ் அவரு எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஆக்சுவலா டெஹியா பத்தி பேசுறப்பயாவது கரெக்டா நீங்க வந்துடணும். இப்போ இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ நோ ஹவு மச் யூ ஹாவ் ஹவு ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு டெஹியா கூட எப்பவுமே இருக்கு. ஸோ நீங்க அப்படியே சொன்னீங்கன்னா வில் கண்டினியூ வித் தட். என்ன டெஹியா பத்தி சொல்லணும்னா இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் தி 18-19 சீசன் இஃப் ஐம் நாட் ராங். அப்பல இருந்தே ஸ்பெகுலேஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. யூனோ இஸ் நாட் அப் டு த டே, யூனோ கேம் இது பண்ணல, இஸ் நாட் எவால்வ்ட், இஸ் ஸ்டில் த சேம் காய், ஷார்ட் மட்டும் தடுத்துட்டு அப்படியே பழப்ப ஓட்டிட்டு இருக்கான். அந்த மாதிரி இதில் இருந்தது. நானும் பெருசாக கண்டுக்கல ஓவர் தி இயர்ஸ். நான் அப்போல்லாம் டேயா கிளப்ல ஜென்ரான் எப்படா பேசலாம் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். லேட்டர் ஆன் எப்படி ஒரு 1920 லேட் 1920 அப்புறம் ஏர்லி 2021 அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். லைக் நோட்டீஸ் பண்ண ஆரம்பித்தேன், இவன் பண்ணுறது சரியில்லையே, ஏதோ தப்பாக இருக்கு. அப்புறம் தான் ட்விட்டர் வந்துச்சு. தென் யூனோ நிறைய கிளிப்ஸ் வந்துச்சு என்னென்ன பண்ணிட்டு இருந்தான். இப்போ மட்டும் இல்லை, பேக் ஃப்ரம் லைக் 10, 11, 12 அந்த சீசன்ல இருந்து அப்போன்னு புரிஞ்சது இவன் இவன் வேலைக்காக மாட்டான், வி ஹாவ் டு சேஞ்ச் ஹிம் நோ மேட்டர் வாட். அதே டைம்ல தான் வி ஹேட் டீன் டூ. ஸோ லைக் அவுட்ஸ்டாண்டிங்காக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான். ஷெஃபீல்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். தென் ஹி கேம் டு அஸ். 2021 வாஸ் பெஸ்ட் அண்ட் 21-22 சொல்லவே தேவையில்லை. இப்போ இது ஒரு என்ன சொல்றது, ஒரு சம்மரி மாதிரி தான் அவனோட ஓவர் தி இயர்ஸ்ன்ற மாதிரி. உள்ள போனா இன்னும் கரைச்சு கொட்டிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. coming to Dean Henderson, I think we can also all agree that he's not good enough for us. I mean, he's a good goalkeeper, but if you want to be that elite side that we all talk about, I don't think he's the one you should have as a number one. I think that may, I mean, அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு டிஃபர் ஆகலாம். பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் ஐ டோன்ட் திங்க் ஹீஸ் elite in a sense where ஆலிசன் வந்து வந்தோடனே எப்படி வந்து லிவர்பூல் வந்து ஒரு வேற லெவல் சைட் ஆனாங்களே, ஐ டோன்ட் திங்க் ஹெண்டர்சன் கேன் டூ தட் ஃபர்ஸ்ட். ஐ மீன் நம்ம என்னன்னா வந்து 2021 வந்து அந்த ஃபார்ம் போனோம்ல, வேர் ஹெண்டர்சன் பிளேட் அகைன்ஸ்ட் ஸ்பர்ஸ் அண்ட் ஆல் தட். ஐ திங்க் ஒரு பெரிய சாம்பிள் சைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட் ஒர்க். அண்ட் ஐ திங்க் eventually we'll also need to go sign a goalkeeper. That's why we do. I believe கண்டிப்பா ஒரு புது கோல் கீப்பர் சைன் பண்ணணும். ஹெண்டர்சன் மேல எனக்கு இன்னும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு என்ன சொல்றது ஜட்ஜ்மெண்ட் வந்து என்னால வந்து பிளேஸ் பண்ண முடியல. பிகாஸ் அவர் விளையாடுனதே இங்க அங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, டென் ஹாகோட கோல் கீப்பர்ஸ் யூசுவலி தே ப்ளே ஷார்ட். ஆல் த டீம்ஸ் we have loaned Henderson out to, they play long. அந்த இதுல நீங்க பாத்துக்கணும் how bad our youth development is. We want to develop a player, but we will develop them in the wrong way. இப்போ வந்து ஹெண்டர்சன்லாம் வந்து we want them to play short, we want them to play long, but then we loan them to Nottingham Forest and Sheffield who only play long. I mean Sheffield was warranted because he was still young, but in the Nottingham Forest move தான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. true. It's like அதான் ஒரு எந்த யூத் டீம்ஸ்லயுமே ஆட்டும் ஒரு கண்டினியூட்டிங்கிறது கன்சிஸ்டன்டா ஒரு 2 வருஷத்துக்கு மேல இருந்தாதான் அந்த பிளேயர்ஸால ஈஸியா வந்து ஒரு ஸ்டெப் அப் எடுத்து வைக்க முடியும். அது நம்மள்ட்ட கிடையாது. அண்ட் டெஹியா ஸ்பீக்கிங் ஆஃப் இனிஷியலா வந்து அந்த ஒரு 11-12 சீசன்ல நம்ம அகுவேரோ சீசன்ல இது பண்ணப்போ he was a very young keeper, ரொம்ப சின்ன பையன், straight away just thrown into the என்ன சொல்றது deepest of deep ends. He was good in certain matches, not so good in certain matches. அப்படியே he tried அதான் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்தாரு. நெக்ஸ்ட் சீசன் he was considerably better. பட் அதுக்கப்புறமா வந்த சீசன்ஸ்ல
ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாத டைம்ல ஹி வாஸ் லைக் த ஒன்லி ஸ்டேபிள் பர்சன் இன் அண்ட் அரவுண்ட் தட் டீம் அப்படின்னு ஒன்று வந்தப்போ ஹி வாஸ் கன்சிஸ்டன்ட், ஹி வாஸ் குட். அதாவது ஷார்ட் ஸ்டாப்பிங் எலிட்டா இருந்தது. அதோட பீக் தான் வந்து 2017-18 சீசன், லைக் ப்ராப்பர் லாஸ்ட் கிரேட் சீசன். அதுவும் இல்லாமல் அது ஒரு இண்டிவிஜுவலா எனக்கு தெரிஞ்சு ஒரு கோல் கீப்பரால இனிமே அந்த மாதிரி ஒரு சீசனை ரெப்ளிகேட் பண்ண முடியுமான்னு தெரியல. His XG saved was like 13 no plus 13 something அந்த மாதிரி ஒரு பயங்கர கிரேசியான நம்பர் அது. அதெல்லாம் வந்து unreal carry job அது. I don't even think Neuer could pull something off like that. With all due respect to Neuer. அது ரொம்ப யூனிக்கான சீசனை தான். அது ரெப்ளிகேட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம், டெஹியா வளைய முடியாது. பட் அதுக்கப்புறம் அந்த சீசன் முடிஞ்ச உடனேல இருந்தே he fell off the cliff ரொம்ப ரேப்பிடா. அந்த வேர்ல்ட் கப்ல வந்து போர்ச்சுகல் மேட்ச்ல தான் ஐ கெஸ் நம்ம எல்லாருமே இது பண்றது அங்கதான் இட் ஸ்டார்டட் அண்ட் இட் கெப்ட் கெட்டிங் வர்ஸ். அதே மாதிரி விக்னேஷ் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த எஸ்பெஷலி புது கான்ட்ராக்ட் அவர் சைன் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி கூட யூரோப்பா ஃபைனல்லாம் வந்து செர்கியோ ரொமேரோவை தான் ஆடுவாரு. பட் புதுசா கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஐ கெஸ் he has played pretty much every final, semi-final or final. 2019-20ல FA கப் ஆட்டும், கேபிட்டலோன் கப் ஆட்டும், அப்புறமா வந்து யூரோப்பா லீக்ல வந்து செவியா கூட தோத்தமே, அந்த டைமும் இவர் தான் ஆடினார்னு நினைக்கிறேன். அடுத்த சீசன்ல வந்து இட்ஸ் லைக் he kept playing and இது வில்லாரியால் ஃபைனல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. Can we skip to the good part? நம்ம லாஸ்ட் சீசன் அகைன் ஒரு we signed a goalkeeper சொல்லுங்க ப்ரோ. டுப்ராக்கா பட் அதுக்கப்புறம் பார்த்தோமா யூரோப்பா லீக்கா சைன் பண்ணோமா? அந்த ரொனால்டோ 700 கோல் போட்டோனே எல்லாம் போட்டோ பிடிச்சி கும்பலா இருந்தாங்களே, நீங்க ஓரமா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரமா டுப்ராக்கா நின்னுட்டு இருக்கும். நான் அங்கேதான் முதல்ல பார்த்தேன் அவனை. I guess he got injured international breakல. ஓகே ஆமா, ட்ரைனிங் இன்ஜுரி. அதனால அதுக்கப்புறம் பட் இட்ஸ் a very odd signing. நான் நினைச்சேன் சரி அதான் நீங்க நினைக்கிற மாதிரி யூரோப்பா லீக் இல்ல FA கப்ல இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் தான் கேபிட்டலோனே ஸ்டார்ட் ஆகுது, FA கப் ஜான்வரி. பட் I thought he would play Europa games and all that, but strangely enough De Gea has kept playing. I mean minor improvements இருந்திருக்கு, but it's not been any good. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்று இன்னைக்கு மத்தியானம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஜான் ஹாரிசன் சொல்லிட்டு கோல் கீப்பிங் கோச் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்காரு, ட்விட்டர்ல ரொம்ப ஆக்டிவா வந்து கோல் கீப்பர் பத்தி டாக்டிக்ஸா டிஸ்கஸ் பண்ணுவாரு. அவரோட இதுல வந்து ஒரு கிராஃப் ஒன்று எடுத்து போட்டிருந்தாரு. இந்த சீசன்ல சோஃபார் வேல்யூ ஆஃப் கோல் கீப்பர்ஸ் அவர் ஒரு மெட்ரிக் வச்சிருக்காரு டிசைட் பண்றதுக்கு. அதுல வந்து டெஹியா தான் வந்து செகண்ட் வர்ஸ்ட் இந்த லீக், ஜோல் வார்டுக்கு அடுத்து. சாரி, So Joel it's been like worse than De Gea, like De Gea is the second worst, Joel Ward is the worst of all. அதுக்கு மேல வந்து இவான் மேலியர், நெட்டோ, ஈவன் பிரைட்டனோட சாnchez, எடர்சன்லாம் ஆக்சுவலா அந்த பாட்டம் லிஸ்ட்ல இருக்காரு. நெட்டோ எந்த டீம் ப்ரோ? ஐயோ இப்பதான் ஏதோ ஒரு புதுசா வந்தாங்களே. ஓ என்ன பெட்ரோ நெட்டோவா? இல்ல பெட்ரோ நெட்டோ இல்ல, நெட்டோ பார்சிலோனால இருந்தது, போர்ன்மவுத். இப்ப போர்ன்மவுத் தான் வந்தாங்க. ஓ ஓகே சாரி. சோ அதுதான் இப்போ அவரு எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கா. ஐ மீன் நம்மளுக்கு தெரியுது சில விஷயத்துல இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. பட் இப்போ இவரு தேவா சொல்லிட்டு இருந்தாரு அந்த பாசிங்லாம். போன மேட்ச் வந்து ஒரு பாஸ் காசிமிரோ பின்னாடி 2 பேர் பிரஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஒரு விஷயம் பகீர் ஆயிடுச்சு. பட் காசிமிரோ அவரோட என்ன சொல்றது, டக்குன்னு அவர் வந்து ஒரு ஹாஃப் டர்ன்ல அப்படியே வந்து டலோக் பாஸ் பண்ணிடுவாரு, விச் எண்டட் அப் பீயிங் குட் மூவ். கடைசியில ஆண்டனி கிட்ட வரைக்கும் போயிட்டு ஷாட் ஒன்று எடுப்போம், பட் கோலா கன்வெர்ட் ஆகாது. குட் மூவ். ஆனா இது ரிப்பீட்டடா பிரென்ட்ஃபோர்ட்ல நம்ம பார்த்தோம். எரிக்சனுக்கு ஸ்ட்ரெயிட்டா பாஸ் பண்ணாரு ப்ரெஷர்ல இருக்கிறப்போ. ஸோ அந்த ஒரு என்ன சொல்றது, அவர் ட்ரை பண்றாரா டெவலப் பண்றதுக்கு அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. No, I believe he's only doing it since the contract issue. And எப்ப ஃபெர்டினண்ட் வந்து when you going to sign the contract ன்னு கேட்டானோ அப்பல இருந்து தலைவன் வந்து ட்ரிக்ஸ்லாம் எங்கெங்கயோ விளையாடுறான். கை பின்றாரு, கால் பின்றாரு. அதாவது தேட்ட பால் வந்து கால்ல he receives the ball, the way he receives it வந்து it puts me at unease when I'm watching the match. I'm like என்னமோ ஒன்று பண்ணி அட்லீஸ்ட் நீ வெளில அடிச்சாலும் பரவாயில்ல, என்னமோ ஒன்று பண்ணிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கு. அதை தான் பண்றான்.
பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா we are giving advantage right away to the opposition via throw in. I think அது வந்து Klopp identified it in like 18 or 19லேயே that throw in is an option where you can capitalize on your opposition. அதுக்காக வந்து sorry, he hired a specific coach for that. அதெல்லாம் we know about that a lot ல. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து earlier stagesல பெருசாக இருந்திருக்காது. பட் வித் த மாடர்ன் கேம் வந்து அந்த மாதிரியான ஃபைனர் திங்ஸ்லாம் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஐடென்டிஃபைட், அதில் கேபிட்டலைஸ் பண்ணலாம் அப்படின்னு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீ ஷுட் ஹவ் ஆல்சோ பீன் அப் டு ஸ்பீடு வித் தட். வெறும் ஷார்ட் ஸ்டாப்பிங்கோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு மேலே வந்து ஹீ ஷுட் ஹவ் இம்ப்ரூவ் திஸ் அ லாட். பட் 2018 வேர்ல்ட் கப்லேருந்தே ஐ கெஸ் இந்த கிளிஃப்லேருந்து ஒரு ஸ்டெடி ஃபால் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கப்புறம் இட்ஸ் காட்டன் கன்சிஸ்டன்ட்லி வர்ஸ். இந்த சீசன் லைக் ஓகேஷாக இருக்குது ஒரு இப்போ ரீசன்ட் கேம்ஸில். பட் ஐ மீன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வி மைட் நீட் அ பெட்டர் கீப்பர்னு. ஸோ டெஹா பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ என்னோட ஒப்பீனியன் சிம்பிள் அனாலஜி தான் வச்சிருக்கேன் நான். டெஹா இஸ் சுரேஷ் ரெய்னா. நைஸ் ஒன். So he had everything. He had the world under his feet. But சுரேஷ் ரெய்னாக்கு எப்படி கடைசி வரைக்கும் ஷார்ட் பால் ஆட கத்துக்காமே அதே மாதிரி a refusal to develop as what has been De Gea's downfall, and that is what infuriates me. Because நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் De Gea was favorite player at the club in like I think right from Van Gaal's first season. So on the point of time until the 2018-19 season, I think De Gea was my favorite player of all. But நம்ம 2018 அந்த வேர்ல்ட் கப் அப்புறமா நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம், லைக் ஈவன் the basics he started doing very poorly. And then அதுக்கு மேல like at least he used to attempt to claim crosses, crunch crosses. He stopped that completely. And then he has never always been a sweeper. But at least one-on-ones, like he has again regressed on one-on-ones. So overall game has regressed a lot. Last year they said he improved, but he again did well that on the basics that he always did. But அதை தாண்டி பெருசா இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இல்லை கேம்ல. ஸோ எனக்கு அதுதான் வந்து எனக்கு டிஹேயா மேல ஒரு அஜெண்டாவே மாறிடுச்சு. அது எப்படி நீ வந்து இவ்வளவு பொட்டன்சியலை வச்சுக்கிட்டு ஒரு ரெஃப்யூசலா ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ரெஃப்யூசல்ல வந்து இப்படி பண்ண அப்படின்ற எனக்கு அதே தான். Reina was also my favorite. Like ironically, இவங்க ரெண்டு பேருமே were the longest profile pictures of mine on Facebook. And I hate both of them. நான் டெஹியாக்காக கவிதையெல்லாம் எழுதியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. எனக்கே நினைச்சா இப்போ ஐயோ ஃபேஸ்புக்கே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நினைக்கிறதுக்கான முக்கியமான காரணத்துல அது ஒண்ணு. Yeah, like that is all I have to say. Like his refusal to improve, and I don't think he will change. I think we just need to get someone new and better. Like there's no way he's getting better at the things that we need him to do. So our Duke interesting சொன்னாரு வான்கால் டைம்ல இருந்தே அவர் ஃபேன் இருக்காரு. ஸோ அந்த வான்கால் சொன்னப்பதான் எனக்கு ஞாபகம் வான்கால் really was very active in wanting to sell him அந்த ஃபர்ஸ்ட் விண்டோலயே. ஸோ அப்பவே ஒரு அலாரம் வந்து அடிச்சுக்கணும் மனசுல. பட் பிகாஸ் ஏன்னா அந்த டைம்ல எல்லாருமே அவர் கன்னி அப்படி சொல்லலாம், டெகேயா கன்னி தான் எல்லாருமே. ஸோ ஆமா கன்னி மாதிரி தான். ஸோ அண்ட் த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் ஏன்னா எப்பவுமே வி யூஸ் பிளேயர்ஸ் டு ரியல் மேட்ரிட். அப்போ அவங்க மேல சரி ஒரு பிளேயர் ரீடைன் பண்ணிட்டோமே ஒரு என்ன சொல்றது ஒரு சப்ஜெக்ட்ல இருந்தோம். அண்ட் வி டிடன்ட் வாண்ட் டு வர் லைக் பை தட் ஹாப்பினஸ் அந்த டைம்ல. பட் அவர் சொன்ன மாதிரி த கேம் ஹஸ் அகைன் ரொனால்டோ மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் என்ன கேம் ஹஸ் சேஞ்ச் ஃப்ரம் வாட் இட் வாஸ் பேக் தென் அண்ட் வாட் இஸ் நவ். ஏன்னா நவ் த கோல் கீப்பர் இஸ் ஆல்சோ he also needs to be a active member of that. And அது வந்து அவருக்கு அந்த ரோல் வந்து அவருக்கு சூட் ஆகல பிகாஸ் ஹீஸ் அந்த கிளாசிக்கல் டைப் ஆஃப் கோலிங் லைன் விட்டு வெளில வர மாட்டாரு, ஸ்வீப் பண்ணுறாரு. இது பியூர் ஷார்ட் ஸ்டாப்பர். ஏன்னா அவர் ரீஃப்ளெக்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் அவரோட அந்த பீக்ல. அண்ட் அவர் பார்த்துருக்கோம் அந்த ஆர்சனல் கேம் எப்படி வந்து ஆடி. It is still in our minds.
பட் அகைன் அந்த டைம் he had the same weaknesses. அந்த போஸ்ட்ல வீக்னஸ் இருந்துச்சு. லீவ் லாட் ஆஃப் கோல்ஸ் போஸ்ட். அப்புறம் அவர் வந்து பால் வந்து கிளைம் பண்ண கார்னர்ல யூஸ் டு கன்சீட் லாட் ஆஃப் கோல்ஸ். அப்புறம் அவர் கிராசிங்ல வந்து கிளைம் பண்ண மாட்டாரு, ஸ்வீப் பண்ண மாட்டாரு. இதெல்லாமே அந்த வேர்ல்ட் கப்ல வந்து he got ruthless exposed சொல்லலாம். ஏன்னா ஸ்பெயின் அவங்க டிமாண்ட் பண்றது they want a goalkeeper that is கம்ஃபர்டபிள் வித் their fit. ஏன்னா அது லூயிஸ் என்ரிகேவே பல தடவை சொல்லிட்டாரு எதுக்கு அவரை செலக்ட் பண்ணல சொல்லி. he has given a more than enough explanation அது ஏன் நடக்காது. பட் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் we can see he wants to try to do that stuff. ஏன்னா எல்லாரும் தெரியும் this is last year on the contract and contract yearனா எல்லாருமே கொஞ்சம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் யூஸ்வலா. we saw that with Luke Shaw also earlier, not comparing it to Luke Shaw, but generally that is the norm when players are playing for a new contract. So but அவர் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அது கிடைக்குது. அதான் that is the conclusion I come to end of the day. So again he is earning a huge chunk of our payroll now, like Ronaldo மாதிரி. So அந்த huge chunks of payroll வந்து நம்ம huge chunks of wages வந்து நம்ம payroll போயிடுச்சுன்னா then we have a chance to properly rebuild the team. And அதான் that is why even though he plays well we should not renew his contract தான் நான் சொல்லுவேன். I think he has more than achieved what he has set out to do at United. 500 appearances he has made here, and I think that is more than enough. I would say opinion. I don't think we need to. We'll just leave the good memories as it is, and then we have to say farewell at the end of the season. Respectfully, we have to just send him away at the end of the season. எக்ஸாக்டா பிகாஸ் நீங்க சொன்ன ரெண்டு பேரும் சொன்ன மாதிரியே தான். இட்ஸ் லைக் அவரோட அந்த வீக்னஸஸ் தான் கேம் இவால்வ் ஆக அவரோட வீக்னஸஸ் ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. எப்படி நீங்கள் அதை நல்ல சம அனாலஜி அது ரைனா வந்து எப்படி இந்த ஷார்ட் பாலோட வீக்னஸ் வந்து ரொம்ப மேக்னிஃபை ஆக ஆரம்பிச்சிச்சோ அதே மாதிரி அதான் ரீசெண்ட் டைம்ஸில் நல்லா பண்ணாலுமே சம்டைம்ஸ் அவர் வந்து பாஸ் பண்ணுறாரு அப்படின்னாலே எனக்கு பயமாக இருக்கும். இந்த செல்சி மேட்ச்லேயே வந்து ஷாக் ஒரு கிளிப்ட் பாஸ் போடுறேன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவார். அது கிளிப்பாகவும் போகாது, ஒரு மாதிரி அது எப்படியோ போய் ஷாக் கிட்ட விழும். ஆனால் விழுறதுக்குள்ளே ரெண்டு பேர் வந்து ஷாவை வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கேசிமீரோ வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பாஸ் பண்ணுவார். கேசிமீரோ அது ஆக்சுவலாக ஹாஃப் டர்னில் அருமையாக ஒரு சைடில் டலோக்கு ஒரு ஸ்கொயர் பாஸ் ஒன்று போடுவார், அப்படியே ஃபார்வர்டில் போவாங்க. ஸோ அதுதான் எரிக்சனுக்கு வந்து அவர் பிரென்ஃபர்டில் பண்ணார். எரிக்சன் ஹாஃப் டர்னில் வந்து அது எதுவும் பண்ண முடியல, அவரை ப்ரெஸ் பண்ணி தான் அந்த கோல் போட்டாங்க. ஸோ இட்ஸ் லைக் இந்த ரெக்கரிங் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அதான் ரொம்ப இதாக தான் இருக்குது. இட் ஓன்ட் சேஞ்ச் பிகாஸ் அது ரொம்ப வருஷமாக அவர்கிட்ட இருக்கிறத வந்து இப்போ மாற்றணுங்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஏன்னா ஐ கெஸ் ஃப்ரான்ஸ் ஹாய்க் வந்து சொல்லியிருந்தாரு லைக் ஹி வாஸ் கைண்ட் ஆஃப் டிசப்பாயிண்டட் வித் ஹவு De Gea refused to evolve. அவர் தான் எல்விஜியோட வந்து பார்சலோனா டைம்லேருந்து யுனைடெட் வரைக்குமே அவர் தான் இருந்தார். ஸோ ஐ ஃபவுண்ட் திஸ் அப்சர்வேஷன் வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு ஆக்சுவலாக அப்போ தான் வந்து லைட்டாக மண்டையில் உரைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது வரைக்கும் நம்ம எல்லாருமே டெஹேயாவோட அந்த ஃபேன் பாய்ஸாக இருந்ததுனால ஐ வாஸ் ஆல்சோ பிளைண்டட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஓகே ஸோ தேர் மைட் பி சம்திங் மோர் டு இட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கெஸ் இன்னொரு கோச்சை அவர் பேர் மறந்துட்டேன், எரிக் ஸ்டீலா. அவர் வந்து ஃபர்ஸ்ட் கோச் அவர்தான். he has always been very என்ன சொல்றது பிரைஸ் வர்த்தியா ஏதாவது பேசியிருக்காரு டெஹேவை பற்றி. பட் அவருமே சட்டிலாக அங்கங்கே ஏதாவது ஹிண்ட்ஸ் கொடுப்பாரு லைக் he has to do this do that அப்படிங்கிற மாதிரி. No, so actually De Gea being very poor in training has been highlighted by Eric Steele. It has been highlighted by Franz Hoek. It was also highlighted by Jose. Okay. Publicly. All three of them have highlighted publicly that De Gea is one of the worst players in training. So it obviously shows that அவன் வந்து ட்ரைனிங் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு. ஏன்னா Eric Steele, I think he told that in his first season itself that De Gea used to be very casual in training. Franz Hoek said that he refused to evolve. Jose Mourinho almost said that he's the worst player in training, but he comes and does a 10 and 10 in the match. That's how he phrased it. But anyway, அதுதான் வந்து it
shows that he didn't develop during his formative years. Right now at 30 years old and he's earning close to around 375k. 375k actually. At this point of time, yeah, correct. We should have done what City did to Joe Hart long back. Joe Hart was like probably he didn't have the same marketing as De Gea because there are less City fans, but don't forget that Joe Hart was also a young keeper who joined City's ranks very early. He won the league with them. அவங்களோட அந்த getting into Champions League, then getting to win the league, etc. He was a very pivotal role. Pep Guardiola வந்து he didn't play him even in his first season. He got in Claudio Bravo. அந்த உடனே முதல் வேலை பண்ணது he sent Joe Hart out of the team. Correct, exactly. Correct. So but we should have done the same. Yeah. Understood. Yeah, but if you look at from De Gea's point of view, it could be, I would say, City. I mean, we can compare it with Joe Hart. On the City model, you can see there is a consistency in philosophy. When you the next they took Pellegrini, then they went to Guardiola, and the style of football has remained consistent over a decade. Because it was about instability here at United. So Louis van Gaal timeல he learned some concepts at Voek, but I would say he became a better player at Voek under Voek's training. ஆனா அதுக்கப்புறம் மொரினியோ வந்ததுக்கு அப்புறம் after Mourinho came Ole, and the style of play also changed. So அதனால he didn't have அவர் அடாப்ட் பண்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படி சொல்லலாம். பட் that அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பாலும் வேற, he didn't have the demand also from his managers. So we could have seen a different type of De Gea if our stability was correct over the years. But unfortunately, he has remained what he is since. Ignoring development, like அதெல்லாம் நம்ம ஒரு ஓரமா வச்சிடலாம். Development, equipping your game better. Like, let's talk about purely mentality. De Gea has never come out with flying colors in any of the grandest stages. World Cup இருக்கட்டும், இல்ல நம்ம கப் ரன்ஸா இருக்கட்டும். When the stakes are high, you can always expect a De Gea. It's always right. So நீங்க பாத்தீங்கன்னா நம்ம I think De Gea like one of the few trophies we won, FA Cup. Finally, De Gea still considered a near post goal. Yeah, Villarreal, his poor distribution was what led to Gerard Moreno's opening goal. And then obviously we know about that penalty and the penalty saves. Penalty saves கூட நம்ம ignore பண்ணிரலாம். But his distribution was what led to the opening goal. The FA Cup final was a travesty. Mourinho didn't play him for the Europa final as well. So De Gea has never been great mentally. De Gea error is always right around. That has been a recurring pattern இல்லையா? அண்ட் நீங்க ஃபைனல்ஸ்னா சொன்னோன்னா எனக்கு ரொம்ப நாளா ஒரு கன்ஸ்பிரசி தியரி இருக்கு என் மைண்ட்ல. லைக் 2019 ஒரு நியூ கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா ஃபைனல்ஸ் அவர் தான் ஆடி இருக்காரு. குவார்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் வேற எந்த கோல் கீப்பர் ஆடி இருந்தாலுமே செமிஸ் அண்ட் ஃபைனல்ஸ் அவர் தான் ஆடுவார். ஃபெல்ட் லைக் ஓகே, மேபி கான்ட்ராக்ட்ல ஏதாவது கிளாஸ் ஆட் பண்ணிட்டோமே டிக் பண்றதுக்காக பண்றாங்களா அப்படின்ட்டு. I was of the opinion that he should have not given the contract in 2018-19 itself, because that was the year he was the absolute worst. Like he was horrible. So அந்த வருஷம் நம்ம club as usual அந்த வருஷம் நல்லா பம்பரா கொடுத்தாங்க கான்ட்ராக்ட். De Gea, Tuanzi நினைக்கிறேன், பாய் எரிக் பாய் லைனா கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க உண்மையா பெர்மனண்டா சோல்ஸ்கேர் அப்பாயிண்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த டெசிஷன்லாம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். Yes, I don't know, but correct. Yeah, they told that it was for reason. நல்லா விக்கீங்க போங்க. So I have an issue with De Gea's mentality as well. இப்போ De Gea இல்ல சப்போஸ் இருந்தாலுமே ஈவன் இஃப் ஹி சைன்ஸ் நியூ கான்ட்ராக்ட், பிகாஸ் நம்ம போர்டை என்னதான் அவங்க டென்னாக்கு பவர் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஐ டோன்ட் வாண்ட் டு பிலீவ் இன் தெம் டில் they actually execute everything. அதனால I guess அதான்
even if he signs a contract or doesn't sign a contract, அது இல்லாம we must sign a new goalkeeper. அப்பதான் வந்து I guess ஃபார்வர்ட் எப்படி நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பொசிஷனோ அண்ட் ஆப்வியஸ்லி வி நீட் டு சைன் அ பேக்கப் ரைட் பேக் ஆர் ஈவன் அ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரைட் பேக் ஹூ கேன் ரீப்ளேஸ் டாலோ. ஸோ அது இல்லாமல் வி மஸ்ட் ஆல்சோ சைன் அ கோல் கீப்பர் தட் ஹூஸ் கோயிங் டு பி வெரி எசென்ஷியல். ஆக்சுவலி வந்து வென்கால் வந்து நம்ம ஒரு கோல் கீப்பிங் கோச்சை சைன் பண்ணோம். கிட்டத்தட்ட அவன் தான் வந்து கோல் கீப்பிங் கோச்சுக்கு அவன் தான் வந்து லைக் இஸ் த பெஸ்ட் கோல் கீப்பிங் கோச் அரவுண்ட். I remember him coming after giving an interview saying that De Gea just refused to learn new tricks. He believed in what he learned and he refused to believe in his the Vanguard coach. I just feel that he ரெண்டு கோச்சஸ் அதே மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண கோச்சும் கைண்ட் ஆஃப் அந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் அப்போ he felt bit என்ன சொல்றது betrayed or something. 2019ல எரிக் ஸ்டீல் if I'm not wrong he also left. அந்த மொரினியோ வரும்போது தான் அந்த நீங்க சொன்ன கோச் வந்தாரு. அவரு பேர் நல்ல பேர் நான் மறந்துட்டேன். எரிக் ஸ்டீல் அந்த கோச் போகும்போது he gave an interview where he kind of put some blame on De Gea as well. And நிறைய விஷயம் வந்து அது ஐ தாட் அப்போ அந்த டைமில் வந்து இட் வாஸ் ஆஃப் த ஃபீல்ட் இஷ்யூ, லைக் வந்து De Gea வந்து சப்போர்ட் பண்ணி போய் பேசலை அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நினச்சேன். பட் நிறைய விஷயம் வந்து ஐ திங்க் ஃபீட்பேக் வந்து De Gea கேட்டிருப்பாங்களா, ஹவு டு ஃபீல் அபவுட் திஸ் கோச் அப்படின்னு. ஐ திங்க் வந்து இதெல்லாம் பண்ண சொல்கிறாரு, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாலே அதுவே அங்கே ஒரு பிளாக் மார்க் தான் அங்கே. ஸோ ஆமாம், இவர் தேவா சொன்ன கோச் பிரான்ஸ் ஹர்ட் நினைக்கிறேன் அவர் பேரு. இட் மஸ்ட் பி பிரான்ஸ் ஹர்ட். he is like அந்த ஒரு காட்ஃபாதர் ஆஃப் கோல் கீப்பிங் மாதிரி. அவரு நோயர்லாம் வந்து அவர்தான் வந்து ஏதோ நோயர்லாம் வந்து அவர்தான் வந்து ஏதோ என்ன சொல்றது he basically என்ன சொல்றது நோயரே அவர்தான் செதுக்கி இந்த நிலைமையை கொண்டு வந்திருக்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. இல்ல he was the assistant to Van Gaal கன்சிஸ்டன்ட்டா. இந்த பார்சலோனா காலத்துல இருந்தே அவர் வான் ஹால் கூடயே இருந்தாரு. ஸோ yeah, I think it's very ironic that நம்ம வந்து நாயரோட கம்பேர் பண்றோம் and we could have got him in that 11 summer window. Yeah. So David May actually suggested Neuer if I'm not mistaken. ஆமா, and I think again வந்து it was Fergie's last signing. Zaha was the last signing நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி De Gea. சைன் பண்ணிருக்கலாம் De Gea. I mean சைன் பண்ணிருக்கலாம், நோயரை சைன் பண்ணிருக்கலாம்னு சொல்ல வந்தேன். சாரி. Yeah, got you. அதான். So what is the future for De Gea? I think வந்து he doesn't get the contract. What do you guys think? Yeah, I don't think Ten Hag resigns him. I don't, even if he resigns, I think it'll be like a huge pay cut and they'll be like பாரு நம்ம புதுசா கோல் கீப்பர் வாங்க போறோம், நீ வந்து இந்த கப் மேட்ச் அப்போ சாம்பியன்ஸ் லீக்ல 6வது மேட்ச் அந்த மாதிரி கேம் தான் ஆடுவீங்க. Or performance based incentives are with the pay cut. ஆமா, அந்த மாதிரி இருக்கலாம். But எனக்கு இன்னும் நம்பிக்கை இல்ல. like external factors like Fergie or someone அந்த மாதிரி இருக்காம இருக்கணும் தான் நான் வேண்டிக்கிறேன். Ferguson வந்து I don't அந்த ரொனால்டோ அளவுக்கு பாசம் வந்து டிகியா கிட்ட இல்ல நினைக்கிறேன். I don't think இல்ல ஆக்சுவலா இருக்கு. யூரோப்பா லீக் ஃபைனலுக்கு அப்புறம் வந்து Fergie was the first one to go and console him and all that. And also like talking about இதனாலதான் எல்லா பிரச்சனையும். even De Gea's mistakes are நம்ம டிஃபென்ஸ் பத்தியும் நம்ம பேசலாம். like they have to go hand in hand. இப்போ காசமீரியோ நீ சொன்ன மாதிரி பாலா, ஐ திங்க் அந்த பில்டப் நல்லா இருந்துச்சு. இந்த பாஸ்ட் டு காசமீரியோ வாஸ் ஹாரிபிள். அது மாதிரி நிறைய இது நடந்திருக்கு. மெக்டாமினேக்கு நடந்திருக்கு, ஃப்ரெட்டுக்கு நடந்திருக்கு. சொல்ல போனா மெயின் திங் நம்ம மகுவேர் ரொம்ப நடக்கும். அந்த பிரஷர்னால இட்ஸ் கிரியேட்டிங் ரொம்ப பிக் வாய்ட் ஆர் பிக் ரிஃப்ட் பிட்வீன் திஸ் டிஃபென்ஸ் வர்சஸ் கோல் கீப்பர் ஃபால்ட் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் to safeguard the building team that we have, I think he shouldn't sign தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. But again எனக்கு நம்ம போர்ட் மேல எனக்கு சுத்தமா கான்ஃபிடன்ஸே இல்ல. பிகாஸ் எவ்வளோ கடைசி சில வருஷத்துல ரொம்ப ரொம்ப மோசமான டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால எனக்கு என்ன சொல்றது, அது ஒரு மாதிரி பயமாவே தான் இருக்கு. we'll see. I think that no, but I think நான் நீங்க சொல்றீங்களா ப்ரோ? நீங்க சொல்லுங்க. But I think after all this Ronaldo stuff where the board have
I think இந்த ரொனால்டோ அந்த பவர் ஷிஃப்ட் அப்ப இந்த டென் ஹாக் சொல்றது there has to be consequences அந்த மாதிரி விஷயம் வந்து முன்ன வந்து if same thing happened and let's say Ole was in charge, I think they would ask Ole to not give him suspension, let him train, maybe bench him and all that stuff, not put him out of the squad completely. But since Ten Hag is here, I think that's changed. I hope I'm right. நினைக்கிறேன் அது I hope ஆக்சுவலி I'm வந்து right. நீங்க சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் நல்லா இருக்கு. பட் என் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் எப்படி பார்க்குறேன், மேபி ஐ எம் பெசிமிஸ்ட் இல்லை வந்து டவுட்டருங்கிறனால நான் எப்படி பார்க்குறேன்னா, அது there's a lot of pressure on the Glazers right now to sell the club or whatever it is. ஸோ அவங்க எப்படின்னா கண்டிப்பாக வந்து they'll be seeing the online consensus, எப்படி how are the fans feelingனு நிறைய பார்த்துருப்பாங்க வந்து. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி யுனைடெட் ஃபேன்ஸ் ஆர் சப்போர்ட்டிங் த மேனேஜர். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜரை சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா தெர் இஸ் அ சிச்சுவேஷன் தட் நம்ம மேலே இருக்கிற கோவம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் தட். ஏன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே டு நாட் கம்யூனிகேட் ஓப்பன்லி ஆர் எனி திங், பட் தேர் வெரி ஷேடி பீப்புள், வெரி வெரி ஷேடி பீப்புள். எவ்ரி பிக் டெசிஷன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் பிரேவ் இன் டேக்கிங் சர்டன் டெசிஷன்ஸ், தே ஹைட் பிஹைண்ட் சர்டன் பீப்புள். ஸோ அதனால தான் வந்து, ஏன்னா இது வரைக்கும் வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் கிளப் இஸ் பிஹைண்ட் த மேனேஜர் இல்லை த கிளப் ஸ்டாண்ட்ஸ் பிஹைண்ட் த மேனேஜர்ஸ் டெசிஷன்னு நான் கேட்டெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. அது யுனைடெட் 10 ஸ்பெசிஃபிக்காக கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் வந்து அந்த ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு நான் யோசிச்சப்போ தான் எனக்கு இது வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவே எனக்கு தோணுச்சு அது. ஸோ அது அகெயின் இப்போ வந்து தெஹேயா கூட வந்து அதனால தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் எரிக் டென் ஹாகும் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா, அன்டில் தி வேர்ல்ட் கப் இஸ் ஓவர் ஒரு அன்டில் ஜான்வரி டு நாட் டூ எனி கான்ட்ராக்ட் நெகோசியேஷன்ஸ், நான் சொல்கிறதுக்கப்புறம் பண்ணுங்க அப்படின்னு. I'll be really glad if the club listens to it. பட் இந்த பீரியட் ஒரு ராங்கான ஒரு பேட் பேட்ச் ஆஃப் கேம்ஸ் நம்ம போனாலே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனி திங் கேன் சேஞ்ச். ஸோ ஹோப்ஃபுல்லி நத்திங் சேஞ்சஸ் பிட்வீன் திஸ் டைம் ஃப்ரேம். இப்போ கெவின் சொன்ன மாதிரி மேபி there's a huge chance that என்ன சொல்றது, அவன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணாமலும் போகலாம், சைன் பண்ணவும் செய்வான். ஸோ ஐ டோன்ட் நோ, ஐம் pretty confused with that. பட் எப்படி சொல்லணும்னா he might sign a new contract, you never know what the board will do. அதுவும் there are a bunch of clowns over there. எனக்கு தோணுது அவன் பண்ணுவான்ட்டு. தேவா சொன்ன மாதிரி மேபி ஒரு பே கட் வேணா இருக்கலாம், மேபி there's a chance, but I'm not sure of that too. அவன் ஃபுல் சம்பளத்தோட இன்னும் 4-5 வருஷம் நமக்கு ஆட்டினாலும் அதுல சந்தேகப்படுறதுக்குமே இல்லை. பிகாஸ் பட் ஒன் திங் வந்து வருவான், இது மாதிரி பயப்படுவான், டிஃபெண்டர்ஸ் பால் போடுவான், கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க, திருப்பியும் ரின்ஸ் ரிப்பீட் தான். ஸோ pretty used to it. பார்க்கலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. If that happens, like அதுதான் like அந்த effect on defenders again, because we are used to it, like we saw happening to Smalling இருக்கட்டும், Jones Roho-ஓட பேர் இருக்கட்டும், then again I think Darmian came, right? அதெல்லாமே வந்து கொஞ்சம் it wasn't happening good. I think now only ஒரு communicative defensive set நம்மளுக்கு வந்திருக்கு. So to have that communication going on, I think we should have a good solid defense at the behind. So I hope நீங்க சொன்ன மாதிரி Ten Hag takes a wise decision and moves on. If supposedly replacement வந்து டெஹேயாக்கு நம்ம பண்ணோம்னா, உங்களோட மைண்ட்ல லைக் who do you have as ஒரு பிளேயர் வச்சிருப்பீங்க? Still go for Henderson, bro. I still go for Henderson, to be very honest. Diogo Costa. Okay, Henderson, that's actually very interesting. ஏன்னா எனக்கு ஹெண்டர்சன் மேல பயங்கர சாஃப்ட் கார்னர். பட் ரீசன்ஸ் என்ன ஹெண்டர்சனுக்கு அப்படின்னா, given the fact that என்ன சொல்றது, அவன் இது வரைக்கும் நமக்கு ஒரு சீசன் ஃபுல்லா ஆடினது இல்ல. And அவன் ஆடின கேம்ஸ் he has been pretty good with us. Like 1-2 கேம்ஸ் வேணா இருந்திருக்கலாம். அந்த லிவர்பூல் மேட்ச், அந்த மாதிரி மேட்ச் பார்த்தா டேயா வருஷத்துக்கு 4-5 மேட்ச் ஆடுவான். ஸோ நீங்க அப்படிலாம் பார்த்து ஒரு ஆள் இல்ல அவன் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லக்கூடாது. Like Diego Costa is pretty good what he's doing there. And I truly believe that Henderson would do a pretty good job. Like அவனுக்கு full time role கொடுத்தா, I really think that. And ஒரு வருஷம் 2 வருஷம்னா we could see ஒரு தப்பு லைக் டெஹியா மேல நம்பிக்கை வச்சு பல வருஷம் வீணா போயிடுச்சு. இன்னொருத்தர் நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லை. ஸோ அந்த ஒரு ஷவுட் would be good if I'm not wrong, but பார்க்கலாம். But for me Henderson is choice. Okay, for me it is I think பாலா நான் சொல்லிருக்கேன் நினைக்கிறேன், ரொபர்ட் சாnchez வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். So I think is Brighton. So I think is 24-25 தான் நினைக்கிறேன். Still lot of years to contribute. So and we have seen him what he's capable of. So that's
that's my choice. கெவின் ப்ரோ நீங்க? கிஷோர் ப்ரோ சொன்ன மாதிரி தான் எனக்கு. ஐ திங்க் ஐ வுட் கிவ் ஹெண்டர்சன் அ சான்ஸ். ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் இட். ஏன்னா என்னதான் அவருக்கு நம்ம வந்து அகாடமிலேருந்து இஸ் லைக் யார் வந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறேன். that's why he's not ஆமா. ஸோ ஆனால் ஐ திங்க் ஹெண்டர்சன் வந்து நான் ஏன் கொடுப்பேன் அப்படின்னா பியூர்லி ரீசன் தட் ஹீஸ் ஸ்டக் அவுட் ஃபார் ஸோ லாங். I think the rumors right now are indicating Diego Costa, right? Porto goalkeeper. Yeah, I think he will be a level raiser. Like from whatever limited I have seen on him, I think United Arena also did like a small analysis on his channel. So I am part of his Discord server. I think he did a small analysis. He rates him very highly as well. So Diego Costa, அப்படி டியேகோ கோஸ்டா மாதிரி ஒரு கோல் கீப்பர் நம்மளுக்கு கிடைக்கலன்னா we have Diego Costa at home அப்படின்ட்டு டீன் ஆண்டர்சனை போட்டாங்க. நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? So I would say I'm in a different boat. I would say I'm not very enthused at De Gea, nor I would say Henderson தான் சொல்யூஷன் சொல்ல மாட்டேன். ஏன்னா I'm not a fan of both. உண்மையா சொல்லணும்னா ஏன்னா கோல் கீப்பர்னா I mean Henderson also has his faults. அவருக்கு வந்து I see him as a stable asset. அவர் வந்து நாட்டிக்கு போறது வந்து அவர் டிரான்ஸ்ஃபர் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா we can get good transfer fee for him இந்த சம்மர். அந்த இதெல்லாம் பாக்குறேன் நான். ஸோ லைக் டியூக் சொன்ன மாதிரி I mean Diego Costa is like the அவர் தான் எல்லாரும் போர்ச்சுகல் அவுட்லெட்ஸ் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. லைக் he is going to அவர் தான் டார்கெட் பண்ண போறோம் சொல்லி அப்படிதான் சொல்றாங்க. Other than that, I would say within the league, if you see, I think the two options would be either David de Gea or Robert Sanchez, but they also have some issues with respect to Sanchez. Is a bit too eccentric. கொஞ்சம் Fabian Barthez type மாதிரி சொல்லலாம். He makes these sort of mental errors very, very regularly. I mean, once in 3 games, you can see him making an error like he did yesterday against Haaland. அதே மாதிரி he some moments மாதிரி. Raya he's a solid, but he's a bit too short in my opinion. Like Ben Foster மாதிரி he's a bit too short. But on the ball, he's a very good player on the ball. இந்த ஜேஜே படம் டெம்ப்ளேட் ஒன்று இருக்கும் பாத்துருக்கீங்களா? செத்துருவஞ்சம் மாதிரி யங் கீப்பர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி இளன் வேலியர்லாம் சைன் பண்ணீங்கன்னா செத்துருவஞ்சம் உண்மையிலே நீங்க அது ஐ சா லிங்க் வித் இளன் வேலியர் லைக் அவனெல்லாம் சைன் பண்ணா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு விடிவு காலமே கிடையாது நமக்கு. He's a very unique keeper. But I really like Raya is very good. எனக்கு அதான் Diego Costa I've watched a few games. யூரோப்ல நடந்த மேட்சஸ்லாம் அப்பப்போ பார்த்ததுல Diego Costa மேல ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருந்திருக்கு. I've read quite a few and seen a lot of videos of how he has been playing in recent times. சான்சஸ் அதே தான். லைக் ஹாலண்ட் கூட இப்போ பண்ணது லாஸ்ட் சீசன் நம்ம கூட ஒரு மிஸ்டேக் பண்ணாரு. நம்ம 2-0 ஜெயிச்சப்போ. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்பப்போ இட் லைக் ஹி கைண்ட் ஆஃப் ஓவர் என்தூசியாஸ்டிக்கான ஒரு கேரக்டராக இருக்காரு. ஸோ he might be a good fit provided we give him the right conditioning. எல்லாருக்குமே ஆக்சுவலாக எல்லா பிளேயர்ஸ்க்குமே they need the right environment and ஸ்டேபிளான சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் டு டெவலப். எஸ்பெஷலி ஃபார் ராபர்ட் சான்சஸ் இது ஜாஸ்தியாகவே வேணும். பட் ஐ மீன் யாராக இருந்தாலும் குட் அட் எனக்கு கிளிப்ட் பாஸ் நல்லா பண்ணால் போதும். நான் பேசிக் லெவலுக்கே இறங்கிட்டேன். எனக்கு கிராஸை கிளீன் பண்ணுங்க, டீசெண்டாக பொசிஷனில் இருங்க. ஸோ பிகாஸ் வி பின் ஸ்டார்வ்ட் ஃபார் ஸோ லாங். அதனால யாராவது ஒருத்தர் டீசெண்டாக இருந்தீங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில தான் இப்போ ஐ கெஸ் வி ஆர் தேர் அட் தட் பாயிண்ட். இல்ல நம்ம இப்போ டிஹேயா அண்ட் ரொனால்டோ ரெண்டு பேருமே வெளியே அனுப்பிட்டோம்னாலே we are saving close to around 1 billion. நம்ம அதை வச்சு வருஷத்துக்கு 2 கீப்பர் வாங்கி கூட டெஸ்ட் அவுட் பண்ணி பாத்துறலாம். அதுல close to 50 million in wages if I'm not wrong, like at least some. exactly 50 million. history also கீப்பர்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் எனக்கு தெரியும். after how we ended up with Anderson,
அந்த ப்ராசஸே வெரி பெயின்ஃபுல் as a United fan. எல்லாரையும் ட்ரை பண்ணோம். And, ஃபேபியன் வார்த்தஸ், அந்த நம்ம மொட்டை அண்ணா வரிசையை மாறி மாறி. ஆமா இல்ல ஆக்சுவலா I read an article in Sports Star in 2011 after we signed De Gea. De Gea வந்து தலைவர் அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஷீல்ட்லயே ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ல 2 பக்கத்துக்கு ஒரு ஆர்டிகல் எழுதியிருந்தாங்க. யுனைடெட் ஸ்ட்ரகிள்ஸ் வித் கோல் கீப்பர்ஸ், அந்த டைபி, ஃபேபியன் வார்த்தஸ், பென் ஃபாஸ்டர், டிமோ ஹாவர்ட், exactly. So and De Gea was the second most expensive goalkeeper at that point, I think, after Buffon, 18.5 million or something. So there was a huge article written. அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் திரும்பி வராத அளவுக்கு ஒரு கீப்பர் செலக்ட் பண்றோம். ஹோப்ஃபுல்லி our expectations are very, அதான் அவர் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனே ரொம்ப லோவா இருக்கு. சோ அது எக்ஸீட் பண்ணாலே போதும்னு இருக்கும். இப்போ நீங்க வந்தா மட்டும் போதும். ஹோப்ஃபுல்லி they do something good because இந்த சீசன் வந்து we have seen a lot of progress. எனக்கு நிஜமாவே சர்ப்ரைஸ் தான் சிலதெல்லாம். நான் இவ்வளோ சீக்கிரமா வந்து டென்ஹாகுக்கு பிளேயர்ஸ் வந்து இவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கல. அண்ட் டென்ஹாகும் வந்து ஹியஸ் என்ன சொல்கிறது, அவர்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஹி ஹஸ் அடாப்டட் எவ்ரி திங் அரவுண்ட் வாட் எவர் ஹி ஹஸ் ஹேட். அதனால் பேபி ஸ்டெப்ஸ், பட் ரொம்பவே பாசிட்டிவ் ப்ராமிசிங்கான சைன்ஸ் சோஃபார். அதுக்கு போர்டு அவரை பேக் பண்ணி இஃப் தே கேன் ரிமூவ் தி ஆப்சலீட் பிளேயர்ஸ் ஹூ ஆர் என்ன சொல்கிறது அன்ஃபிட் ஃபார் இந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால், அவருக்கு அதை எடுத்துட்டு அது கரெக்டாக ஓவர்லோட் ஃபிட் ஆகிற மாதிரி யாராவது கொண்டு வந்தாங்கனாலே ஐ கெஸ் வில் பி இன் அ வெரி குட் பிளேஸ் இன் சீசன் ஆர் 2. Yeah, I think Ten Hag signings so far have been 10 on 10, right? Like in the signings been a huge uplift with Anthony, Casemiro. So like they are all winners, right? Eriksen is a league winner. Casemiro has won everything under the sun. Anthony and Lisandro Martinez have won the league at Ajax. So that brings a new culture, and they are all again very humble, hardworking, very passionate players. So the overall culture has been reset at the club, and that is one of the reasons why Ten Hag has been able to do things faster than whatever we expected. கல்ச்சர் ரீசெட், நைஸ் வேர்ட். ஐ கெஸ் ஓஜிஎஸ் டைம்ல கூட சொன்னாங்க, பட் அப்போ எனக்கு அது ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஃபீல் ஆகல. இப்போதான் எஸ்பெஷலி வித் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன்ட் வித் ரொனால்டோ அண்ட் ஒரு மேனேஜர் புட்டிங் இஸ் ஃபீட் டவுன், ஃபைனலாக ஓகே வி ஆர் அட்லீஸ்ட் வெளியவே நல்லா தெரியுது we are moving towards that kind of a cultural reset அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா not only sorry go ahead. sorry yeah, அந்த கல்ச்சரல் ரீசெட் பார்க்கும்போது இட்ஸ் நாட் only ரொனால்டோ, எவ்ரி பிளேயர் இஸ் லைக் அக்கௌண்டபிள் ரைட் நோ. நான் இப்போ நம்ம we saw it with Luke Shaw also start of the season, மக்வாயர் கூட பார்க்குறோம். ஸோ அந்த whatever you have to earn your right to play with manager. அதான் அவர் வந்து அதான் அந்த அண்டர்லைங் philosophy. அதுதான் whoever performs will be selected. அது ரொனால்டோ or not, if it's Rashford, whoever irrespective of the names, அதான் அந்த கல்ச்சரல் ரீசெட், அதான் ஒரு டீம் பில்டிங்னு சொல்லுவோம். அதான் அந்த ஒரு philosophy, அதான் we are seeing right now. Exactly. So OGS டைம்ல நீங்க சொன்னீங்க கல்ச்சரல் ரீசெட்னு சொன்னீங்க, எனக்கும் அதான் தோணும். There were things that were changed, but நீங்க ஒரு வாரம் வந்து நமக்கு எல்லாம் சேஞ்ச் ஆன மாதிரி அடுத்த வாரம் நம்ம காலில் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ஒரு வாரம் அதுக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம திரும்பி வந்து ஃபோர்ஸ் பண்ணி திரும்பி வருவோம். Or the players, like even players were performing well when they went through patches of not performing. They were never dropped because it was called backing the player. But it has to end at some point, right? The rope has to. Yeah, you have to perform or sit on the bench. அது இருக்கணும். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த கம்ப்ளேசன்சி வந்துச்சுன்னா கஷ்டம். இப்போ எஸ்பெஷலி மகாதேவன் சொன்ன மாதிரி கான்ட்ராக்டாக விளையாடுற பிளேயர்ஸ் சில பேர் இருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா அவங்களோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகுதுன்னா ஆப்வியஸா அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அவங்க நேச்சுரலாகவே இது எல்லாருக்குமே நம்ம ஒரு இடத்துல இருக்கோம், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் வரணும் ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படிங்கிறப்போ அந்த டைமில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்டாகவே ஒர்க் பண்ணுவோம். அது இருக்கிற ஒரு இதுதான். பட் அதுதான் அதனாலே மேபி இன்னொரு நல்ல விஷயமும் கான்ட்ராக்ட்
டாக்ஸ் எல்லாமே வேர்ல்ட் கப் முடியிற அந்த இது வரைக்கும் ஜஸ்ட் புட் தேம் ஆன் ஹோல்டுன்னு சொன்னதும் நல்ல விஷயம் தான் ஐ கெஸ். ஸோ வி ஆர் ஆன் த ரைட் ட்ராக்குன்னு நினைக்கலாம். ஏன்னா ரொம்ப நிறைய ஃபால்ஸ் டான்ஸ் வந்து கட்சி கொஞ்சம் வருஷத்துல வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதனால அது இல்லாம பார்த்துக்கணும் ஹோப்ஃபுல்லி. இல்ல நம்புறது Yeah, it's going to be very difficult. But yeah, I mean, ஏன்னா இவங்கள வந்து திரும்பி எத்தனை தடவை நம்ம நம்பி ஏமாந்துட்டோம். அதனாலேயே correct, exactly, that is true. But that we say this, but then we always believe that this is something new. It's not like last time. Yeah, bro, சொல்லுங்க. Sorry. அதான் our signings have also delivered. அதனால ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் இருக்கு. If you see results பார்க்கும்போது we have a confidence. For example, Casemiro எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா மோஸ்ட்லி எல்லாமே மற்ற ஃபேன் பேஸ் எல்லாமே சரி அவர் காசு வாங்க தான் வந்தான் சொல்லி ரொம்ப கணக்கிட்டு இருந்தாங்க when we signed him. And it was not a huge fee also. But அவரோட நேற்று ஒரு கோல் அடிச்சு அவர் பேஷன் பார்த்ததுமே we understood அவர் வந்து he has not come for the money. You can see the humbleness in him and the effort that he puts. And that's a drastic change from signings of earlier. And எனக்கு அதான் கேசமிரோ மேல மட்டும் தான் எனக்கு என்ன சொல்றது கொஞ்சம் இப்படி அப்படியோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மைண்ட்ல ஒரு லைட்டா செகண்ட் தாட் இருந்தது. பட் மை காட் he has proved me wrong now. I mean அது பெரிய செகண்ட் தாட்டா இருந்தாலும் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துட்டே இருந்தது. பட் அதே அவர் மாதிரியே ஹோப்ஃபுல்லி ஐ மீன் ஆப்வியஸாக எல்லா சைனிங்ஸும் எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. பட் அட்லீஸ்ட் ஒரு ஆப்டிமல் லெவலுக்கு எல்லாருமே இருந்துட்டாங்கனாலே போதும். ஸோ வில் hope for that. And I guess on that note we'll end this one. It's been very nice, like close to 1 hour. So